மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு மூவி தாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த மூவிய பார்க்கறதுக்கு நம்மளுக்கு மனசு தைரியம் இருந்தா மட்டும் தான் பார்க்கவே முடியும். ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு மூவியா தான் இது கண்டிப்பா இருக்க போது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு காத்தாடி பறக்கிற மாரி காட்டுறாங்க. அது ஒரு மரத்துக்கு மேல காத்தாடி பறந்துகிட்டே போது. அப்படியே அங்க பக்கத்துல உள்ள ஒரு கடை இருக்கு. அந்த கடையில போய் அது நிக்கிற மாரி காட்டுறாங்க. இந்த கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோப். அங்க வந்து இப்ப வந்து அது சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மாடியிலேயே தான் குடியும் இருக்காங்க. ஏன்னா கீழ கடையும் பார்த்துக்கலாம், மாடியில இருந்துக்கிட்டா வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப அந்த மாடியில உள்ள ஃபேமிலிய தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸ வந்து போட முடியாம தான் போட முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, சுத்தமா அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு செட் ஆகுற மாரியும் தெரியல. அவங்களுக்கு பத்தவும் மாட்டேங்குது. அத பொறுமையா போட்டுட்ருக்கா. அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. உடனே அத தூக்கி போட்டு நார்மலா எப்பவும் போடுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்ருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? எல்லாரும் வந்துட்டாங்க. சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லவும், "இதோ வந்துட்டே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்களோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு லேபரா தான் ஒர்க் பண்றாரு. அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவர் வேலை பார்க்கக்கூடியவரா இருப்பாரு. நெறைய முயற்சி பண்ணி பண்றாரு. அப்ப இந்த கடை இருக்குல்ல சூப்பர் மார்க்கெட், இது வந்து அவங்க ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. இவரு வந்துட்டு அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில வந்துட்டு லேபரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க மேனேஜரா ஒருத்தர் இருப்பாரு. ஆனா, அவர் கூட தான் இவர் ரொம்ப க்ளோஸா பேசுறது, பழகுறது எல்லாமே இருக்கும். லஞ்ச் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறது அந்த மாரி தான் அவங்கலாம் அவ்ளோ இதா இருப்பாங்க. ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின்னா பெரிய பொண்ணு கிடையாது. குட்டி பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த பொண்ணோட பேரு தான் ஹோப். அவங்க கடைக்கு வச்சிருக்க பேரு ஹோப்பா, இந்த பொண்ணோட பேரும் ஹோப். படத்தோட பேரும் ஹோப் தான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து யாராவது தங்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனா, அந்த கிளாஸ்ல அது தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. எந்த பசங்களுமே அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்றாங்க. 4 பேர் கூடி கூடி எல்லாம் பேசிக்கும் போதெல்லாம் அப்படியே ஏக்கமா அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும். அப்ப எல்லாம் பேசிட்டு போயிடுறாங்க. ஒரு பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கிட்ட பார்த்துட்டே இருக்கான். அங்க வந்து ஒரு காத்தாடி ஒண்ணு பறந்துட்டே இருக்கு. அவன் எங்க பார்க்குறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் பார்க்குது. அங்க ஒரு காத்தாடி பறக்கிறத இந்த பொண்ணு பார்த்துருது. பார்த்தீங்கன்னா, யாரும் பேசுறதுக்கே ஆள் இல்லையா, அதனால அவளுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. அவ தனிமையில தான் இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதோட இப்ப ஸ்கூலும் விட்டுர்றாங்க. இப்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காத்தாடி அந்த இடத்துல நிக்குது பார்த்தீங்களா, அத நின்னு ஒரு செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போகுது. இந்த ஹீரோயின் பொண்ணு இருக்குல்ல, குட்டி பொண்ணோட அம்மாவ காட்டுறாங்க. அவங்க வேக வேகமா கிளம்பி எங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வயசு அதாவது எல்லா அம்மாங்களும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. வாரம் வாரம் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங் தான் கலந்துக்கிறாங்க. அதுல வந்துட்டு எங்கெங்க அவங்கவங்க வீட்ல நடக்கிறது, சொந்தக்காரங்க வீட்ல நடக்கிறது, அவங்களுக்கு தெரிஞ்சது, தெரியாதது எல்லாத்தையுமே அந்த காசிப் பேச்சு இருக்கும்ல, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, அங்க நல்லா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, யாராவது ஒருத்தர் வந்து பே பண்ணணும். அதாவது ஒவ்வொருத்தவங்க டர்ன் வரும். அந்த டர்ன்ல வந்து ஒவ்வொருத்தவங்க பே பண்ற மாரி இருக்கும். இதுக்கு தான் அவங்க அம்மாவும் அங்க வந்திருப்பாங்க. இப்ப எல்லா அம்மாங்களும் சேர்ந்து நல்லா பேசி முடிச்சிருப்பாங்க. இப்ப யாரு பில் பே பண்றது அப்படின்னு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோயின் பொண்ணோட அம்மா. அவங்களுக்கு தான் நீ தான் வந்துட்டு இந்த தடவ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு நான் தான் மாட்டுனேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறாங்க. சரி எல்லாரும் இப்படி பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வழி இல்லாம அதே காசு அவங்களுக்கு ரொம்ப அது அதிகமா தான் தெரியுது. இருந்தாலும் வேற வழி இல்லல்ல. குடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ணிடுறாங்க. பே பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க எதுவுமே சாப்பிடல. ஏன் அப்படின்னா அவங்க ஆர்டர் பண்ணது வந்து நாய் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு அந்த ஃபுட் வந்து பிடிக்கல. அதனால இவங்க சாப்பிடவும் இல்ல. சாப்பிடாததுக்கு இவ்ளோ பே பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த சூப்புக்கு இவ்ளோ ரேட்டா அப்படி இப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே வராங்க. இவங்க வந்து பேசிட்டு வராங்கல்ல, இவங்க யாருன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒருத்தவங்களோட ரொம்ப க்ளோஸா ஒரு மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல, அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டே வராங்க. அப்ப வந்து இவங்க என்ன சொல்வாங்கன்னா, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி என் வீட்டுக்கார் வந்து அங்க தானே வேலை பார்க்குறாரு. அவருக்கு கொஞ்சம் சம்பளத்த ஏத்தி குடுக்க சொல்லலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, என்ன இப்படி சொல்ற? என்னோட வீட்டுக்கார் வந்து ஒரு மேனேஜரா வேலை தான் பார்க்குறாரே தவிர, அவர் ஒண்ணும் ஓனர் கிடையாது. அவர் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் என்ன கேட்பாங்கன்னா, உன் விஷயத்த உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டியா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னன்னா அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க. அத கூட இன்னும் உங்க வீட்டுக்காரர் உங்கள்ட்ட சொல்லல. எப்படி என்னத்த சொல்றது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டே வருவாங்க. அவர் எப்படி இருக்காருன்னு கேட்கும்போது, அதாவது ஃபேக்டரி விட்டா வீடு, வீட்ல வந்து அதாவது மேட்ச் பார்க்குறது இப்படியே தான் போயிட்டு இருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் சொல்ற மாரியே இல்ல அப்படின்ற மாரி அவங்க ரொம்பவே சலிச்சுக்கிறாங்க. நீ ஸ்கேன் எடுத்து பார்த்தியா? பார்த்தா வயிறு சின்னதா இருக்கு. ஆம்பள புள்ளையா தான் இருக்கும் போல இருக்கு. அப்படி இப்படின்னு வேற அவங்க சொல்லுவாங்க. இப்ப இருக்கிறதே சரியில்ல. ரொம்ப எப்ப பார்த்தாலும் ரொம்ப பிஸியாவே இருக்காரு. என் மேலலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்படின்ற மாரி ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓ இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நீ பிரெக்னென்ட்டா வேற இருக்கியா? அப்படின்ற மாரிலாம் கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி கிண்டல் பண்ணிட்டு 2 பேரும் இப்ப வீட்டுக்கு அவங்கவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்ல வந்து அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அந்த குட்டி பொண்ண காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து மேத்ஸ் போட்டுட்டு இருக்கு. ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, குக்கிங் வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா வந்து அந்த ஃபேக்டரி முடிச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மேட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அவருக்கு பிடிச்ச மாரி அந்த மேட்ச போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லும்னா, இந்த மேத்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இத போடவே முடியல. ஈஸியான சம்மெல்லாம் ஸ்கூல்லயே போட்டுர்றாங்க. கஷ்டமானத மட்டும் ஹோம் ஒர்க்கா குடுக்குறாங்க. உண்மதான் போல இருக்கு. அந்த மாரி சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கும். என்ன சொல்லுதுன்னா, அப்பாக்காவது மேத்ஸ்
மேக்ஸ் தெரியுமாம்மா, அப்பாவாவது எனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவுக்கு என்ன தெரிய போகுது, உனக்கு எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்டயே கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 12 பென்சில் இருக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லோரும் கொடுக்குற மாதிரி இருக்குது, அந்த கணக்கு வருது, ஆனால் எனக்கு ஏம்மா யாருமே எதுவுமே கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்குது. சின்ன பொண்ணு தானே, அப்படி கேட்கும். இப்போ அவங்க அம்மாவுக்கு நல்லா புரியுது, அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆகலை, அந்த பொண்ணு வந்து தனியாக இருக்கா போல இருக்குது, ஸ்கூலில் அவளுக்கு யாரும் செட் ஆகலை அப்படின்றத அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சுக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலில் எல்லாருமே பணக்கார பசங்களாக இருக்காங்க, இந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால வந்துட்டு யாரும் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த அளவுக்கு பேச மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க. பொண்ணுக்கு என்ன ஆறுதல் சொல்லுதுன்னு தெரியல. அதோட அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, மேட்ச் பார்த்துட்டு இருந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டைனிங் டேபிளில் சாப்பாடு வச்சோன்னா அங்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னே அவருக்கு தெரியல. இங்கே வந்து உட்காந்தவரும் அப்படியே மேட்ச்சை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல், ஹோப் அம்மா சொல்கிறத கேளு, அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவா, புரியுதா, அம்மாவை கத்த வைக்காத அப்படின்ற மாதிரி என்னன்னே தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு. இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன எதுன்னு தெரியாமல் சும்மா இருக்க பிள்ளைய வம்பா வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம் வருது. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கோவப்பட்டு பிரோஜனமே இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது கோவமே பட முடியாதுல்ல, கத்தியும் வேஸ்ட்டு தான் அப்படின்றதுனால முறைச்சி மட்டும் பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க முறைச்சதை கூட இவர் திரும்பி பார்க்கல. இவர் பாட்டுக்கு அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். பொறுத்த வரைக்கும் இப்போ ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த விஷயத்தை கூட இன்னும் அவங்களும் சொல்லலை, சொல்கிற மாதிரி சூழ்நிலை இவரும் ஏற்படுத்தி கொடுக்கல. அதாவது எப்படி இருக்காருன்னா, அதை வேலைக்கு போகிறாரு, வீட்டுக்கு வராரு, மேட்சை பார்க்குறாரு. அதாவது பொண்டாட்டி பிள்ளைகிட்ட நேரத்தை செலவிடாமல் வீட்டில் என்ன சூழ்நிலை நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு இதான ஆளாக இருக்கார். அந்த மாதிரி தான், அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. இப்போ மறுநாளும் ஆகுது. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதுவாக தலைவாரிக்குது. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ வேலைக்காக கிளம்பிட்டு இருப்பாரு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கீழே வந்து கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காலையில் கடையிலலாம் ஆளுங்க வருவாங்களா, அந்த கடையில் இருக்காங்க. அதெல்லாம் அந்த பொண்ணு தானாலே தலையெல்லாம் வாரிக்குது. அவங்க அப்பா எந்த ஹெல்ப்பும் பண்ணுற மாதிரியே தெரியல. இப்போ வந்துட்டு கீழே அந்த கடையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு கூட படிக்கிற பசங்க ஒரு பையன் வந்து நிற்கிறான். என்னடா என் பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறியா, அவள் இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த பையன் யாருன்னா இப்போ ஹீரோட, அதாவது என்ன சொல்கிறது, அவங்க வீட்டுக்காரவங்க கூட வேலை பார்க்குறாருல மேனேஜரோட பையனாக தான் இருப்பான். இல்லை ஆண்டி, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுறான். இது அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவனுங்களும் அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா, டக்குன்னு அந்த பையனும் ஓடி போயிடுறான். இப்போ அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் ஸ்கூலுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுது. அந்த பொண்ணு ரெடி ஆகி தனக்கு தெரிஞ்ச மாதிரி தலையை வாரிட்டும் வந்துடுது. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, சாரிம்மா, நாளைக்கு அம்மா தலைவாரி விடுறேன், இன்றைக்கி அம்மாவுக்கு கொஞ்சம் வேலையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த எல்லோ கூட எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கொடையும் கொடுக்குறாங்க. நீ எப்போவுமே இப்படி தான் சொல்லுவேன், எனக்கு தலையை வாரி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நாளைக்கு அம்மா கொண்டு வந்து ஸ்கூலில் விடுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்போ தான் கொண்டு வந்து இந்த ஸ்கூலில் விட்டுருக்க, எப்போவுமே நீ தனியாக தான் நான் போகணும், தனியாக தான் என் வேலையை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிளம்பி அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக நீ ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படின்லாம் வந்துட்டு போயிடாதம்மா, ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு குண்டும் குழியுமாக இருக்கும், அந்த இடம்லாம் வந்து சேஃப்டி கிடையாது, அதனால் மெயின் ரோட் பக்கமாகவே போமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணுறாங்க. சரிம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அம்மாவுக்கு டாட்டா காட்டிட்டு அது பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கு. அந்த பொண்ணு போகிறதையே அவங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அவங்க அம்மா வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதே நேரத்தில் அங்கே ஒரு 3வது மனுஷன், அதாவது புது ஆள், அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமானவனாக இருக்கான். தூரத்தில் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணு போகிறதையே அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பான். இதை அந்த பொண்ணும் பார்க்கல, அவங்க அம்மாவும் பார்க்கல. நடந்து போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா பசங்களும் ஓடி ஸ்கூலுக்கு ஓடிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கொடையை ஒரு கையில் பிடிச்சிருக்கு, பேக் வச்சிருக்கு, லஞ்ச் பேக் வச்சிருக்கு. அதனால் அதால் வேகமாக போக முடியல. அது என்ன பண்ணுது, சின்ன பொண்ணு தானே, ஒரு மாதிரி அதன் பதட்டத்தோடு அந்த மலையில் பார்த்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த காத்தாடி இருக்குல்ல, நாள் பார்த்துச்சுல, அந்த காத்தாடி அருந்து வந்து கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி அதுக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் நின்று அந்த காத்தாடியை பார்க்குது அந்த பொண்ணு. போய் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்குது. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்கும் கிளம்பிடுது. இப்போ ஷார்ட்கட்டில் அந்த ஷார்ட்கட்டும் வருது. அப்போ அவங்க அந்த பக்கம் போகலாமா, ஏன்னா லேட் ஆகிடுச்சு, இந்த பொண்ணு தானே ரெடியாகி வரதுக்கு லேட் ஆகிடுச்சுல. அப்போ வந்து என்ன நினைக்குதுன்னா, ஷார்ட்கட்டில் போனாவது சீக்கிரம் போகலாமான்னு நினைக்குது. அப்புறம் வந்து அம்மா சொல்லியிருக்காங்களா, வேண்டாம் இந்த ரோடு வந்து நல்லா சரி இருக்காது, அதனால் மெயின் ரோடு பக்கமாகவே போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியில் மெயின் ரோட்லேயே அந்த பொண்ணு நடந்துகிட்டே இருக்கும். நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே யாருமே இல்லை, எல்லா பசங்களும் முன்னாடியே போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. இந்த பொண்ணு லேட்டாக போயிட்டுருக்கு. இப்போ ரோடே வந்து வெறிச்சோடி கிடக்கு. இந்த பொண்ணு மட்டும் தனியாக மலையில் வந்து நடந்து போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த பையன் இருக்கான்ல, அதாவது பையன் கிடையாது, அது ஒரு கொடூரமான அவன் என்ன பண்ணுறான், வந்து அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்றான். திடீர்னு ஒரு ஆள் முன்னாடி வந்து நின்னோன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா அதோட சைஸ் எங்கே இருக்குது, இந்த ஆளோட சைஸ் எங்கே இருக்குது, அதோட கொடையை வேற பிடிச்சிருக்கு, அதுக்கு சரியாக வேற தெரியல, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பார்க்கும்போது அவன் வந்து கையில் காத்தாடியை வச்சுட்டு இருக்கான். அதாவது இந்த பொண்ணு நின்று பார்த்தது பார்த்தீங்களா, அதனால அந்த காத்தாடியை அவன் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவனை பார்க்கும் போதே அவன் ஒரு மாதிரியாக இருக்கான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயம் வரும்ல, அந்த மாதிரி பயம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா யாருமே இல்லை, அந்த பொண்ணோட கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் வந்து அந்த ஸ்கூலில் இருந்துட்டு இருக்கோம். அதனால் இப்போ எப்படியாவது ஸ்கூலுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக பார்க்கும். உடனே இவன் கூப்பிட்டு நிப்பாட்டி அதை என்ன பேசுவான்னா, பாப்பா உன் கூட வந்து ரொம்ப அழகாக இருக்குது, என்னை கொண்டு போய் என் வீட்டில் அந்த கொடையில் ட்ராப் பண்ணிடு
பண்ணிடுறியான்னு கேட்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு. என்ன பதில் சொல்லணும்னா, எனக்கு ஸ்கூலுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது. அதோட அந்த சீன் வந்து அங்கே இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அவங்க அப்பாவை கட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் அவர் எப்பவும் பிஸியாக வேலை பார்ப்பார்ல, அந்த மாதிரி அவர் வந்து பிஸியான வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே தான் வீடாக இருந்தாலும் சாப்பாடு கட்டி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த கடையில் உட்காந்துட்டு அவங்க வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் அவங்க சிந்தனை ஃபுல்லாக அவங்க பொண்ணை பற்றி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்நேரம் ஸ்கூலுக்கு போயிருப்பா, இந்நேரம் சாப்பிட்ருப்பா, மதியம் லஞ்சு சாப்பிட்ருப்பா அப்படின்னு ஒரு நார்மலாக ஒரு அம்மா நினைப்பாங்கல்ல, இந்நேரம் பிள்ளைங்க சாப்பிட்ருக்கோம், இந்நேரம் லஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த அம்மா வந்துட்டு இந்த பொண்ணை பற்றி ஒரே யோசனையிலே உட்காந்துட்டே இருப்பாங்க மாட்டாங்க. இப்படி ஒரு நாள் அவங்க லைஃப்பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் அவங்களுக்கு என்ன விஷயம் என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்கூல் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பாதி கட்டடம் கட்டின ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்க ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. அங்கே வந்து இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இந்த எல்லோ குடை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிஞ்சு பிஞ்சு போகி ஒரு மாதிரியான கோலத்தில் அந்த குடை வந்து அங்கே இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் குட்டி பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேக்கில் உள்ள திங்ஸு, புக்கு, அதுக்கப்புறம் ஷார்ப்னர், பென்சிலு, க்ரையான்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே செதறி கிடக்குது. அதோடு இப்போ ஹீரோயின் பார்த்தா அது தலைகீழ தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த பொண்ணு. அப்படியே குத்துயிர் குலையுருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இது இருக்கா இல்லையா அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த மாதிரி அந்த கொடூரம் வந்து அந்த மாதிரி அங்கே நடந்துகிட்டு இருந்திருக்கான். அதோட அவன் எப்படி எதுக்காக அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே அவள் இருக்க மாட்டா, இருந்தால் தானே நம்மளை காட்டி கொடுப்பா, அவளே அவளோட இது முடிஞ்சிருச்சு, நம்ம இங்கேருந்து போயிடலாம், அவள் இறந்து போயிடுவா, நம்ம இதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி மூச்சு அந்த பொண்ணுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதோட விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்போ இந்த பொண்ணால் எதுவுமே முடியல. ஆனால் அங்கே வந்து ஃபோன் அந்த ஏஜ்லேயே வந்து ஸ்கூலில் ஃபோன் அலோவ் பண்ணுறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த ஃபோனை எடுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுது. அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து மாத கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது, எவ்வளோ கம்மி பண்ணாலும் இந்த பில்லு வந்து இவ்வளோ அதிகமாகிடுச்சு, மளிகை ஜாமான் இவ்வளோவா, கரண்ட் பில்லு இவ்வளோவா அப்படின்ற மாதிரி பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க, அதிர்ச்சி ஆகிட்டும் இருக்காங்க. அடுத்த மாதம் கண்டிப்பாக இதை கம்மி பண்ணணும், அதை கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஹீரோயின் பொண்ணு இருக்குல்ல, அது கால் பண்ணலை. ஹீரோயினோட அதாவது அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பசங்க படிக்கிறாங்கல்ல ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற பில்டிங் ஒன்று இருக்குல்ல, அந்த பில்டிங்கில் வந்து ஏதோ ஒரு பொண்ணோட உடம்பு அங்கே கிடக்குதான், அதுவும் பாதி உயிர் இருக்க மாதிரி இல்லாத மாதிரி கிடக்குதான், அந்த மாதிரிலாம் இருக்குது, எல்லாரும் இங்கே கூட்டமாக கூடி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அதை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறது இந்த ஹீரோயின் பொண்ணு தான் அப்படின்றது இப்போ வரைக்கும் இவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா வந்துட்டு இப்போ அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கால் அட்டன் பண்ணி அவர் பேசும்போது, நீங்கள் ஹோப்போட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லும் போது, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், உங்கள் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பலமாகவே அடிபட்டிருக்கு, அவள் ரொம்ப இப்போ சீரியஸான கண்டிஷனில் இருக்கா, அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, காலம் புரியல, எதுவும் புரியல, ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சிருவார். இப்போ அங்கே ஒரு ஹையர் ஆஃபீஸர் வருவார். அவர் வந்து இப்போ மற்ற போலீஸ்காரங்கள்ட்ட கேட்பார், இது வந்து ஃபஸ்ட்டு யார் ஃபோன் அட்டன் பண்ணது, யார் போய் பார்த்தீங்க, என்ன கண்டிஷனில் இருந்தது அந்த பொண்ணு இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு தான் அந்த பொண்ணு வந்து கால் பண்ணியிருந்தா, நாங்கள் போய் பார்க்கும்போது அவளுக்கு சுத்தமாக வந்து நினைவே இல்லை, ரொம்ப பிளட்டெல்லாம் வந்து ரொம்ப லாஸ் ஆகிருந்தது, அதனால் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் அங்கே ஒரு கார் வந்து நிற்கும். அப்போ தான் அவங்க அம்மா அந்த கார்லேருந்து தடு மாதிரி இறங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேர்த்து விறுவிறுத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மெதுவாக வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இப்போ டாக்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கா, அவளுக்கு கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ணணும், அது ஒரு சர்ஜரி இல்லை ஏகப்பட்ட சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்குல்ல, அந்த பொண்ணை போய் பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ காயமாக இருக்குது, மூஞ்செல்லாம் அப்படியே வீங்கி போயிருக்கு, அப்படியே கடிச்சு வச்ச காயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணோட காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாம் கரையாக இருக்குது, அப்படியே அவ்வளோ காயமாக இருக்குது அந்த பொண்ணு. அதை பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க அம்மாவால் தாங்க முடியல, ஏன் மேலே தான் தப்பு, அன்றைக்கி நான் மட்டும் உன்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருந்தேன்னா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நடந்திருக்காதே, எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அலறாங்க. அப்படியே அங்கேயே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இவங்கள ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை இதுக்கப்புறம் வச்சுட்டு இருக்க முடியாது, அதுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஆப்ரேஷன் தேட்டருக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆஃபீஸர் இருக்காரில், அவர் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக அந்த குற்றவாளியை பிடிச்சிருவோம், கண்டிப்பாக அவனுக்கான தண்டனை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறாங்க. இப்போ அப்பாவால் எதுவுமே பேச முடியல, எதுவுமே சொல்ல முடியல, அவர் பயங்கரமாக உடஞ்சி போய் இருக்காரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இங்கே அம்மாவும் அவங்களுக்கு முடியாமல் அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துலையே வந்துட்டு அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் ஒரே இதில் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் மெயின் ரோட்டில் இருக்கே அந்த பில்டிங் கிட்ட தானே இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அப்பா என்ன சொல்லுவார், நான் ஆமாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நான் நினச்சேன், நான் தான் அந்த பொண்ணை வந்துட்டு மெயின் ரோட் பக்கமாக போக சொன்னேன், நான் சொன்னதுனால தான் நான் அந்த பக்கம் போனேன், அதனால தான் அப்படி ஆயிருக்கு
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. கொஞ்ச நேரத்தில் அழுகையை நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு கோவம் வருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசினாங்கல்ல, அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து வேணும்னே இந்த பொண்ணு தான் அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சிருந்தும், யாரோ ஒருத்தவங்க மாரி அவ வந்து ஃபோன் பண்ணி எனக்கு பேசியிருக்கா. அதாவது அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா, செத்துட்டாளான்னு கூட தெரியல அப்படின்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. அத வச்சு இவங்களுக்கு வந்து செம்ம கோவம் வருது. நம்ம பொண்ணுன்னு தெரிஞ்சு வேணும்னே அவ அப்படி சொல்லியிருக்காளா? அவ மட்டும் நேர்ல வரட்டும். அவள உண்டு இல்ல நான் பண்ணிருவேன். அப்படி இப்படின்ற மாரி இவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அவங்க ஃப்ரெண்ட. கோவம் யார் மேல படுறதுன்னு தெரியல. அதனால அவங்களுக்கு பார்க்குறவங்க மேல எல்லார் மேலயும் கோவம் வந்துட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்கும்போது, அழும்போது அவர் தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபையும் சமாதானப்படுத்துறாரு. இந்த டைம்ல வந்துட்டு ஆப்பரேஷன் தியேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸ் வராங்க. அவங்க வந்துட்டு யாராவது ஒருத்தர் உள்ள வாங்க. டாக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாருன்னு சொல்லும்போது, அப்பா என்ன சொல்றாருன்னா, "நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப வராரு. வரனா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்ப நடக்க போற ஆப்ரேஷன் எல்லாமே வந்துட்டு மேஜர் ஆப்ரேஷனா தான் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால வந்துட்டு இப்ப மெயினா விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பிறப்புறுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அத வந்துட்டு ஃபுல்லா அப்புறப்படுத்துற மாதிரி இருக்கு. அதாவது இத ஃபுல்லா எடுத்துட்டு, அதுக்கு பதிலா செயற்கை உறுப்ப தான் அங்க பொருத்துற மாரி இருக்கு. அந்த கண்டிஷன்ல தான் இப்ப அந்த பொண்ணு இருக்கா. ஏன்னா ஃபுல்லா செதஞ்சிச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, அவங்க அப்பாவால இத தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. புரிய மாட்டேங்குது. அவருக்கு இன்னும் அந்த இதுலயே அவர் வரல அவரு. எப்படி என்ன ஏதுன்னு அவருக்கு ஒண்ணும் ஓடல. அவருக்கு டாக்டர் ஒவ்வொரு இடத்துலயா சொல்றாரு, இந்த மாரி இந்த இடம் இப்படி காயமா இருக்கு, இந்த இடம் இப்படி காயமா இருக்கு, இங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும், இத பண்ணணும், அத பண்ணணும். இந்த மாரி செயற்கை உறுப்புல தான் இனிமே வந்து அந்த பொண்ணு வந்துட்டு பாத்ரூம் போக தான் எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே ஓடல. அவர் என்ன சொல்றாருன்னா, என் பொண்ண எப்படியாவது காப்பாத்தி எனக்கு மட்டும் குடுத்துருங்க. அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறாரு அவரு. என் பொண்ணு இருந்தா போதும் அப்படின்ற மாரி அவருக்கு தோணுது. மத்தபடி அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. வேற எந்த வார்த்தையும் அவரால பேசவே முடியாம அவர் இருப்பாரு. வெளிய வந்துறாரு. இப்ப ஆப்ரேஷனும் நல்லபடியா ஏன்னா அவங்கள்ட்ட விவரம் சொல்லிட்டாங்க. அந்த சைன்லாம் வாங்குவாங்கல்ல, அதெல்லாம் வாங்கிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கும். இப்ப அப்பா வந்து வெளிய வரும்போது, "என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு?" கேட்பாங்க அம்மா. கேட்கும்போது, அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் சொன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒய்ஃப மட்டும் அப்படியே ஹக் பண்ணி ஆறுதலா அந்த மாரி மட்டும் இருப்பாரு. "என்ன ஆச்சு? நம்ம பொண்ணு உயிரோட தானே இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்பாங்க. "ஆமா, அவ உயிரோட தான் இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆகாது." அப்படின்ற மாரி அப்பா சொல்லுவாரு. அதோட இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கான ஆப்ரேஷன் எல்லாம் நடந்துட்டே இருக்கும். ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருது. இப்ப வந்து நர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. "நீங்க வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட இப்ப பேசலாம். அந்த பொண்ணு இப்ப கொஞ்சம் மயக்கம் தெளியிற மாரி இருக்கா." அப்படின்ற மாரி ஸ்டேஜ்ல கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து அந்த கண்ணாடி ரூம் கிட்டயே நின்னுட்டு, "இந்த மாரி ஒரு கண்டிஷன்ல என் பொண்ண பார்த்து எனக்கு பார்க்குறதா பேசுறது சுத்தமா வராது." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்கருந்து போயிடுறாங்க. அப்பா வந்து என்ன செய்றதுன்னே தெரியல. என்ன பேசுறதுன்னே தெரியல. மெதுவா ஆனா வந்து எப்படி அவ அந்த அந்த இதெல்லாம் வந்து அவங்கவங்க உணர்ந்தா தான் புரியும். அந்த மாரி ஒரு சூழ்நிலையில அவர் அந்த பொண்ணு கிட்ட வந்து நிக்கிறாரு. இங்கே தான் படுத்துட்டு இருக்கு. அப்பாக்கு அத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே அந்த பொண்ணோட கைய வந்து அப்படியே இறுக்கமா புடிச்சுக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு கண்ணுல ஏன்னா ஒரு கண்ணெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கண்ணு மட்டும் தான் அந்த பொண்ணு தொறந்து பார்க்குது. பார்த்துட்டு, "அப்பா நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. "ஆமாப்பா, ஆமா செல்லம் நான் வந்துட்டேன். இனிமே உன்ன விட்டு எங்கேயும் போமாட்டேன். அப்பா உன் கூடவே தான் இருப்பேன்." அப்படின்லாம் அவர் சொல்றாரு. "நீங்க ஒர்க்குக்கு போலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. "இல்ல ஒர்க்குக்குலாம் நான் போகல. நான் உன் கூடவே தான் இருப்பேன்." அப்படின்ற மாரிலாம் அப்பா சொல்வாரு. "அம்மா எங்க?" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு கேட்கும். "எனக்கு ரொம்ப வலிச்சுதுப்பா. அதனால தான் நீங்களும் அம்மாவும் எப்பவுமே பிஸியா இருப்பீங்களா? அதனால தான் நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அதாவது அப்ப ஃபோன் எடுத்துச்சுல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா, அம்மாவுக்கு கால் பண்ணாம போலீஸ்காரவங்களுக்கு கால் பண்ணியிருக்கு. ஏன்னா இவங்க ஒன்ஸ் இவங்க கட் பண்றாங்களா, இல்ல எடுப்பாங்களா, இல்ல பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த பொண்ணால முடியலன்னோனே கடைசி நேரத்துல அந்த மாரி கால் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அழுகைய அடக்க முடியல. அவர் அப்படியே அழறாரு. ஆனாலும் அவ்ளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. "நீ எப்போ இவ்ளோ ஸ்மார்ட் ஆன?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அப்படியே என்கரேஜ் பண்ற மாரியே பேசுறாரு. திரும்ப தொடர்ந்து சொல்லுது. "நான் அவன வந்து பார்த்தது அந்த ஸ்கூல் கிட்ட போற வழியில தான் பார்த்தேன். அவன் என்கிட்ட வந்தான். என்கிட்ட கொட கேட்டான். அவன் கொடூரமானவன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பாவால அதெல்லாம் கேட்கவே முடியல. "வேணாம்மா, அத பத்திலாம் நம்ம பேச வேண்டாம். நீ வந்து நிம்மதியா தூங்கு. நல்லா ரெஸ்ட் எடு. அவன் வந்து கெட்டவன் தான். அவன கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிருவாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பொண்ண தூங்க வைக்க பார்ப்பாரு. போதே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு திரும்பவும் மயக்கம் வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருது. இப்ப அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரா, இப்ப அப்படியே கதறி அழணும்னு அவருக்கு தோணுது. ஆனா அழுக முடியல. அந்த பொண்ணுக்கு தெரியவே கூடாதுன்னு சத்தம் இல்லாம அப்படியே அவ்ளோ இதெல்லாம் வந்துட்டு உண்மை கதையா எடுத்திருக்காங்க. அவர் வந்து அவ்ளோ அழுறாரு. அந்த பொண்ணுகிட்ட சத்தம் கேட்காத அளவுக்கு அழறாரு. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு இங்க தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. எல்லா இடத்துலயுமே ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவரால தாங்கிக்கவே முடியல. வெளிய வந்துறாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி போலீஸ் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அந்த கிரிமினலோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அவன சீக்கிரமா நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம்." அப்படி இப்படின்னு அவங்க சொல்லும்போது, இப்ப அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு ரொம்ப கதறி ஆர்ப்பாட்டம் பண்ண தானே செய்வாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என் பொண்ணு இந்த மாரி நிலைமையில கிடக்கும்போது, அவன் மட்டும் சுதந்திரமா வெளிய திரிஞ்சிட்டு இருக்கானா? அவன எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவன அரெஸ்ட் பண்ணுங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறுவாங்க. அவருக்கு பொறுமை இல்ல. நேரா வந்து இப்ப ஸ்டேஷனுக்கே வந்துறாரு. வந்துட்டு ஹையர் ஆஃபீசர் இருக்காருல்ல, அவர பார்த்து பேசுறாரு. "அந்த கிரிமினல புடிச்சீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிரிமினல் மாரி உள்ள டவுட்ல 10 பேரோட ஃபோட்டோ வந்து ஒரே பிரிண்டா போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த மாரி சைஸ் ஃபோட்டோல 10 கிரிமினலோட ஃபோட்டோஸ வந்து ஒண்ணா ஒட்டி வச்சிருக்காங்க. இதுல யாரு அப்படின்றது இப்ப அவங்களுக்கு டவுட்டாவே இருக்கு. இப்ப அப்பா வரத பார்த்தோன அந்த ஆஃபீசர் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து உள்ள வைக்கிறாரு. அவங்க வந்துட்டு கத்த ஆரம்பிச்சாரு. "நீங்க இந்த மாரி
மாதிரி அவரை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, அவனை அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, எடுத்தோம் கவுத்தோம் அந்த மாதிரி பண்ண முடியாது, நாங்களும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருச்சு, நாங்கள் அவனை தேடிட்டு தான் இருக்கோம், எதுவும் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஆஃபீஸர் சொல்லுவார். வாங்கினா இன்னும் எங்களுக்கு சரியான ஆதாரம் கிடைக்கல அப்படின்னு ஒன்று, இன்னும் என்ன உங்களுக்கு வாரண்ட் வேணும், கேரண்டி வேணும், இதெல்லாம் என்ன வேணும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, என் பொண்ணு அங்கே சாக கடந்துட்டு இருக்கா, அவனை வந்துட்டு நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணணுமா இல்லையா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் அந்த மாதிரி செய்ய முடியாது, இன்னும் வந்து எனக்கு இவன் தானா அப்படின்னு வந்து கிளியராக தெரியாத போது எப்படி செய்ய முடியும், அது மட்டும் இல்லாமல் அந்த இன்சிடென்ட் நடந்த ஏரியாவில் வந்துட்டு சிசிடிவி கேமராவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் யாரை நம்ம அரெஸ்ட் பண்ணுறது, அது கொஞ்சம் கரெக்டாக விசாரிச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களோட இதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவால் இதை ஏற்றுக்கவே முடியல, போட்டுகிட்டே இருக்காரா. கடைசியில் அவங்களாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் பொண்ணு தான் அவனை வந்து காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது, அவங்க அப்பாவால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இங்கே வந்துட்டு அந்த லேடி போலீஸும் வந்துட்டு அம்மா கிட்ட திரும்ப அதே தான் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு யாருன்னு அடையாளம் காட்டினா மட்டும்தான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால தடயங்களும் சரியாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்கவே மாட்டேன், அவள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கா, இப்போ போய் அந்த ஃபோட்டோவை அவன்கிட்ட காட்டினா அவள் இன்னும் மனசளவில் பாதிக்கப்பட்டுருவா, இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பாவுக்கு தான் என்ன பண்ணுறதே தெரியாமல், ஏன்னா இப்படி நம்ம அரெஸ்ட் பண்ண சொன்னால் அவங்க இந்த மாதிரி நம்மளுக்கே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசனை இருக்கும். இதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நம்ம பொண்ணு அவனை அடையாளம் காட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அம்மா வந்துட்டு உங்களுக்கு மனசாட்சின்றது கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க வீட்டுக்காரங்க கிட்டேயும் சண்டை போடுறாங்க. ஆமாம் எனக்கு மனசாட்சி இல்லை தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி போலீஸ் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தெரபிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்துட்டு பக்கத்து பில்டிங்கில் தான் இருக்காங்க, அவங்க வந்துட்டு இப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறதா இருக்காங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கோவப்படுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை, இது எங்கள் குடும்ப பிரச்சனை, இங்கே வந்துட்டு யாரும் வந்து ஆலோசனை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்றதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாதிரி, ஏன்னா அவங்க தெம்பு இல்லை, அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிட்டாங்களா. இப்போ அந்த லேடி போலீஸ் வந்து அப்பா கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அவங்க வந்து கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நிதானம் இல்லை, அவங்களுக்கு நான் பேசி புரிய வைக்கிறேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு போங்க, அவள் குழந்தை தானே, வீட்டுக்கு போயிட்டு அவள் எந்த பொம்மையெல்லாம் ஆசையாக வச்சு விளையாடுவாளோ அந்த பொம்மையெல்லாம் போய் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பொம்மையெல்லாம் பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும்ல, அதனால் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ அப்பாவும் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணோட பொம்மை அது ரொம்ப வச்சு விளையாடுறதெல்லாம் பார்க்குறாரு. அப்பா வந்து அந்த பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்க ஒரு டிராயிங் புக்கை பார்க்குறாரு. அந்த டிராயிங் புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து அப்பா அம்மா நடுவில் அந்த பிள்ளை இருக்க மாதிரி அந்த பிள்ளை வந்து வரைஞ்சி வச்சு கலர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ அந்த பிள்ளைங்க மனசில் எது இருக்கோ, எது அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதுதானே அதுங்க வரையும். அப்போ வந்து அப்பா அம்மாவோட அது மாதிரி ஒரு பிக்சரை வரைஞ்சி வச்சுக்குது. தனக்கு வந்து அவங்க 2 பேருமே பிஸியாக இருக்காங்க, அம்மாவால் தனக்கு ஜடை பின்னி விட முடியல, ஸ்கூலில் கொண்டு வந்து விட முடியல, அப்பாவும் பேசுறது கூட நேரம் இல்லை. அப்போ அந்த அப்பா அம்மா வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுது. ஸ்கூல்லேயும் அதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லாத போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப தனிமையில் இருந்திருக்கா அப்படின்றது மட்டும் இவருக்கு நல்லாவே புரியுது. இந்த மாதிரி நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவார் அந்த டிராயிங்கை பார்த்துட்டு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப கோவமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த தெரபிஸ்ட் இப்போ இங்கே வந்துட்டாங்க. அவங்க வந்தது அம்மாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் நடக்க முடியாதவங்களா இருக்காங்க. ஒரு வீல் சேரில் உட்காந்து தான் அவங்க வந்திருக்காங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த டிராயிங் புக்கெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆல்ரெடி அவள் வந்து பேரண்ட்ஸை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களான்னு சொல்லிட்டு அப்பாட்ட தான் பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்பாவும் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்காரு. இப்போ அவங்க போயிட்டு உள்ளே அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேச்சு கொடுக்குறாங்க. வெளியே நின்று அப்பா அம்மா எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களே அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு ஹோப் நான் உங்ககிட்ட பேசணும், நீ என்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விருப்பமான ஒரு பொம்மை இருக்கும்ல, அந்த டாய்ஸ், அது ரெட் கலர் டாய், அதை எடுத்து வச்சுட்டு இங்கே பாரு உனக்கு பிடிச்ச டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்டூனில் வர பாட்டை வந்து பாடி காட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்க்குது. அதோட இந்த பொம்மை தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாகிடுது. அவங்க கேட்குறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து கான்ஷியஸில் இருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறாங்க. அந்த பொண்ணு கரெக்டாக பதில் சொல்கிறதுனால அவள் கான்ஷியஸில் இருக்கா அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ டேரெக்டாக இவங்க கேள்விக்கே வந்துடுறாங்க. அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, அப்போ ஒருத்தவங்க முன்னாடி வந்தான்ல, அவனை யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே கண்ணை மட்டும் அப்படி நவட்டி அங்கே வெளியே நிற்கிற அவங்க அப்பாவை பார்க்கும்போது சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்தே சொல்கிறாரு. அட்டை ரெடி ஆகிட்டா. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காட்டிக்கிட்டே இருக்காங்க. காட்டும் போது பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த கொடூரனோட ஃபோட்டோ வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிறா. அப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது இவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிருது. இருந்தாலும் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10 கிரிமினலையும் ஒரே இதில் ஃப்ரேமில் எடுத்து வச்சுருந்தாங்களா அந்த ஃபோட்டோவை காட்டி இதில் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் சின்னதாக இருந்தால் கூட இந்த பொண்ணு வந்து தெளிவாக அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆளையே வந்துட்டு திரும்ப கரெக்டாக கை காட்டிடுவான். இவன் தான் எப்படிமா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் எனக்கு நல்லாவே தெரியும், அவன் கண் இப்படி தான் இருந்துச்சு, அவன் மூக்கு இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நல்லா தெளிவாக சொல்லுது. அதோட அப்பா அம்மா கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்னும் கஷ்டமாயிட்டே இருக்குது. அதோட நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் தான் அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு இன்னும் உங்களோட அரவணைப்பு தேவை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், இதான் என்னோட
கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோவமாக அந்த கார்டை வந்து அப்பா வாங்கும்போது வாங்கி அவங்கள்ட்டயே திரும்ப கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி உங்களோட சப்போர்ட்டு உங்களோட ஹெல்ப் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் தயவு செஞ்சு இங்கெல்லாம் வராதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சத்தம் போட்டு அலறாங்க. அவங்களுக்கு எது கரெக்டு தப்பு எப்படி பண்ணணும்னு எதுவுமே ஒரு ஐடியா இருக்குது அதில் அந்த சூழ்நிலை இருக்காங்க. அதனால் அவங்க பாட்டு கத்துறாங்க. இவங்களுக்கு புரியுது அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் வந்து அந்த அந்த இருக்கான் பாருங்க, அந்த கொடூரமான அவன் எங்கே இருக்கான் அப்படின்றது இப்போ போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனை நல்லா போய் எல்லாம் தேடி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கெல்லாம் நம்ம ஊர் போலீஸ்காரங்க மாதிரி வச்சு சாத்த மாட்டுறாங்கல்ல, பொத்துனாப்பில் கூட்டிகிட்டு வராங்க, அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ இவனை கூட்டிகிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஸ் மீடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிருது. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தலைவலி தான். இந்த சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது வருத்தமாக போயிடும். ஏன் அப்படின்னா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சவொன்னே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராரு. அவனை காட்டுங்க, அவனை நான் பார்க்கணும், அவனை அடிச்சு சாடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் விடவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிற போது நீங்களாம் இதில் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா கதறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கேமரா வச்சு நிற்கிறாங்கல்ல, மைக்கை வச்சுட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தான் அந்த பொண்ணோட அப்பாவா, எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுங்க பேட்டி கொடுங்கன்னு அவரை போட்டு துரத்தவே ஆரம்பிச்சிடறாங்க. அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மேனேஜர் ஃப்ரெண்ட், அவரும் அவர் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கதறி நியூஸ் எல்லாம் பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணு தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதாவது தெரிஞ்ச பொண்ணுக்கு இப்படி ஆனவொன்னு அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்களோட பையனும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் அந்த கடவாசல வந்து நின்றுப்பான்ல, ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நின்றுட்டு போயிருப்பான். இப்போ இவர் தான் வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுவார், மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன தோணுதுன்னா இவங்க வந்து இந்த மாதிரி நியூஸ் சேனலுக்காக இவங்க வந்துட்டு பேட்டி எடுக்கிறன்ற பேரில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறது நல்லதில்லை, இவங்க எல்லாருமே இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா நம்ம பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க, அது அவளோட ஃபியூச்சருக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் எப்படி ஓடிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமானவனை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கேஸில் தான் அவன் அரெஸ்ட் ஆயிருந்தான். இப்போ தான் அவன் வெளியே வந்து 6 மாதம் தான் ஆகுது. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்துட்டு அவன் வந்து மாட்டியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த ரூம்லேருந்து நம்ம ரூமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி அவங்களாம் இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட, அதாவது ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு கட்டிலோட அந்த பொண்ணை கூட்டிட்டு வேறு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு பேட்டி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணுன்ற மாதிரி இருக்காங்க. உடனே புரியல, அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. உடனே அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அதுக்கு அந்த குளுக்கோஸ் பாட்டில் ஏறிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணை வந்து ஃபோட்டோ அவங்க எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மாட்டுறாங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு பேட்டி கொடுங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணும், எவ்வளவோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த இடத்துல அவங்க மனசாட்சின்றதே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. அதோட அந்த பொண்ணோட அம்மா தான் வந்து எல்லாரையும் தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு அவளை விட்டுருங்க, அவள் சின்ன பொண்ணு, அவள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணை தூக்கிட்டு அவங்க அப்பா வேற படியேறி ஓடிட்டே இருக்காரு. அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அது பாட்டுக்கும் உள்ள அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வேற. அந்த பொண்ணை பாட்டுக்கு தூக்கிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. மேலே யாருமே இல்லாத ஒரு ரூமில் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பத்திரமா சேஃபாக படுக்க வச்சாரு. படுக்க வச்சோன்னே அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லுதுன்னா, அப்பா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. இல்லை எனக்கு பாத்ரூம் வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. அதுக்கு செயற்கை உறுப்பு பொருத்தி இருக்கிறது அதுக்கு தெரியலல்ல. அதனால் அப்பா பார்க்குறாரு, அந்த பொண்ணு வந்து பாத்ரூம் போயிருக்கு, அதுக்கே தெரியல. இதை பார்த்து அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடலாம், இல்லை அவங்க அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. உடனே அவர் யோசிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க அம்மா வந்து கதறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா தூக்கிட்டு மேலே போயிட்டாரா, அவருக்கு வந்து டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கதறாங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி, யாராவது வாங்கன்னு கத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அங்கேயே பொத்துன்னு அவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பல சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிருது. என்னை தொடாதேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருது. அப்படியே அதுக்கு ஹார்ட் பீட்லாம் வந்து அதிகமாகி திரும்பவும் அந்த பொண்ணு மயக்கத்துக்கே போயிடுது. இப்போ அப்பாவால் எதுவுமே சொல்ல முடியல. நான் உன் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லவும் அவருக்கு வாய் வர மாட்டேங்குது. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே அவர் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அவள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த டைமில் கரெக்டாக வந்து நர்ஸு அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. அந்த பொண்ணை திரும்பவும் அந்த ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்பா வந்து ரொம்ப உடஞ்சி போய் நிற்பார். அப்படியே ஹார்ட் பீட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் மாறிச்சு. அவளுக்கு என்ன ஆச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ரொம்ப அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனில் மாதிரி அந்த பொண்ணு போயிடுது. யாருக்குமே இப்போ ஒன்றுமே புரியல. அப்பாவுக்கு எதுவுமே செய்ய முடியல. இப்போ வந்து ஒரு பக்கம் அம்மாவை வேறு படுக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வேறு இப்போ பெட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்து இப்போ இவருக்கு யோசனைலாம் என்னவா இருக்குன்னா, இனிமேல் நான் எப்படி என் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன், எப்படி நான் அவகிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவருக்கு இப்போ அந்த விஷயம் அவளுக்கு அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வரும்போது அவள் எல்லாரையுமே தானே வெறுப்பா. அப்போ நான் அப்பாவா எப்படி நான் அந்த இடத்துல இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு பல சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சிடும். அம்மா வந்து, அதாவது ஒய்ஃப் வந்து 5 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயமும் தெரிய வருது. எதுக்கு நீ ஒரே வீட்டில் நம்ம 2 பேரும் இருந்திருக்கோம், ஆனால் நீ கர்ப்பமான விஷயம் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, என்கிட்ட சொல்லாத அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கொடூரமானவன் என்னை நீ நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவங்க ஹஸ்பண்டை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த பக்கமாகவே திரும்பி படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கே தெரியாமல் இதை ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அவர் அழுகவே ஆரம்பிச்சிட. உடனே அம்மாவுக்கு மனசே தாங்காது. திரும்பி பார்க்க
மாட்டாங்க. ஆனா வந்து நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த குழந்தையும் நல்லா தான் இருக்கு. அப்படின்ற மாரிலாம் அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவாவும் அவர் ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருப்பாரு இந்த இடத்துல. ஒரு ஹஸ்பண்டாவும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் சேர்ந்துருச்சு. அதெல்லாம் போக ஒரு ஆணா பொறந்துட்டோமே அப்படின்ற மாரி இப்ப நெனச்சு உண்மையிலேயே ஃபீல் பண்ணுவாரு. அந்த மாரி தான் ஒரு குற்ற உணர்ச்சி இப்ப அவருக்கே வந்த மாரி இருக்கு. இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்பா அங்க வராரு. ஏன்னா அம்மாக்கு உடம்பு சரியில்ல. இங்க யாரு அவங்களே ரெஸ்ட்ல இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தான் இவர் வராரு. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பாவ பார்த்தோனே அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, ஃபுல்லா ஒரு பெட்ஷீட் எடுத்து தான் மேல போட்டுக்குது. தான் முகத்த அப்பா பார்க்கக்கூடாத மாரி அது பண்ணுது. கையில வந்து ரெட் கலர் பொம்மை இருக்கும்ல, அந்த பொம்மைய மட்டும் கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. இவரு உடனே கேட்பாரு, "செல்லம் அப்பாவ பார்க்க உனக்கு பிடிக்கலையாம்மா? அப்பா என்னம்மா தப்பு செஞ்சேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம, "அம்மாக்கு உடம்பு முடியலம்மா. அதனால தான் அப்பா இங்க வந்தேன்." அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு எதுக்குமே பதில் சொல்லாத அப்படியே அந்த பெட்ல அப்படியே படுத்துக்கும். சொல்றாருன்னா, "அப்பா உனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நீ பாரு. அப்பா கிட்ட எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப நீ பேசு. அதுவரைக்கும் அப்பா உன்ன தொல்ல பண்ண மாட்டேன். அப்பா உன்கிட்ட பேச மாட்டேன். அப்பா அப்படியே இருந்துக்கிறேன். அப்பா இங்கே தான் இருப்பேன். அம்மா வந்து பிரெக்னென்ட்டா இருக்கா. உனக்கு தம்பி பாப்பா வேணுமா? தங்கச்சி பாப்பா வேணுமா?" அப்படிலாம் கேட்டுட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே அப்படியே ரூம் விட்டு வெளியே வந்துருவாரு. ஏன்னா அந்த பொண்ணு எந்த வார்த்தையுமே பதில் பேசல. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அந்த பொண்ண கஷ்டப்படுத்த வேணாம்னு நெனச்சுட்டு வெளியே வந்துருவாரு. மிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ரெட் பொம்மையோட வராங்க. அது ஒரு கை அளவு, அதாவது நம்ம சின்னதா ஒரு சைஸ்ல வந்து அந்த பொம்மையோட வராங்க. இப்ப அப்பாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த பொம்மைய வச்சுக்கிட்டே நம்ம முகத்த காட்ட வேணாம். அந்த பொம்மைய மட்டும் அப்படியே மூஞ்சில வச்சு மறைச்சுக்கிட்டே போவோமா? அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாரு. குட்டி டெடி பியர் மாரி இருக்கிறத வச்சுட்டு. உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் வேலை செய்யல. சரின்னு சொல்லிட்டு அவர் வெளிய வந்துர்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் இப்ப கட்டணும்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பில் வந்திருக்கு. எல்லா கார்டையும் குடுத்து குடுத்து அவர் பில் பே பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அவர் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த வேலையில பண்ணிட்டே இருந்தோம்னா, வேலைக்கும் போ முடியாது. பொண்ணையும் பார்த்துக்க முடியாது. ஒய்ஃபும் இப்படி இருக்கா. இப்ப நம்ம வேலைய விட்டுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டாவது கிடைக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. "நீ வேலைய விட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்குடான்னு கேட்கும்போது, "இல்ல இங்க நெறைய செலவாகும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம குறைஞ்சது ஒரு 2, 3 வாரத்துக்காவது நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கும். என்னால வேலைக்கும் கரெக்ட்டா வர முடியாது. நான் வேலைய விட்டேன்னா எனக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் அந்த மாரியாவது வரும்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அந்த மாரிலாம் பேசாத. நான் கால் பண்ணிட்டே இருக்கேன். நீ தான் எடுக்கவே மாட்டேங்கிற. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் ஒய்ஃப்க்கு தெரியாம நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அத நான் உனக்கு குடுக்குறேன். அத வச்சு இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஆனா வேலையெல்லாம் விட்டுறாத" அப்படின்ற மாரி சொல்றாரு. பக்கம் இவரு வந்து சப்போர்ட்டா இருக்காரு. இப்ப அப்பாக்கு அவர் சப்போர்ட்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃபும் இப்ப வந்திருப்பாங்க. அதோட இப்ப அவங்க அம்மா வந்துட்டு ரெஸ்ட்ல தானே இருக்காங்க. எப்படா நம்ம கொஞ்சம் தேறி கொண்டு போய் நம்ம போய் என் பொண்ண பார்ப்போன்ற மாரி அவங்களும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இங்க தான் வந்துட்டு அவரோட அந்த மேனேஜரோட ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. வரவங்க பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேச மாட்டாங்க. அதோட அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரும் வெளிய 2 பேரும் அவங்க 2 பேரும் பேசும்போது, உள்ள வரும்போதே அழுதுகிட்டே தான் அவங்க வருவாங்க. வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு நினைக்காத. 10 தடவைக்கு மேல நான் வந்துட்டு போயிட்டேன். நான் வந்து அன்னைக்கு உன் பொண்ணு தான் இப்படி அடிபட்டுருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நான் சொல்லல. ஏதோ ஒரு பொண்ணு அப்படி நடந்திருக்குன்னு தான் நான் சொன்னேன். நீ கூட சொன்னியாமே, இத மொத பார்த்துட்டு அவ சொன்னான்னா, அவள நான் கொல்லாம விட மாட்டேன். அப்படி இப்படின்னு நீ சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். எங்க நான் வந்தா நீ என் மேல எல்லாத்தையும் கோவத்த காட்டுவியோ அப்படின்னு தான் 10 தடவையும் வந்துட்டு நான் திரும்பி திரும்பி போயிட்டேன்." அப்படின்னு சொல்ல அவங்களுக்கே அழுக தாங்க முடியல. ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க. "இவ்வளோ நாளா வராம நீ எங்க போயிருந்த? உன்ன தான் நீ வருவ நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நான் அந்த அளவுக்கு இதானவளா? உனக்கு உடனே அந்த மாரி நான் பண்ணிறக்கூடிய ஆளா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உடனே வந்து சேர்ந்துக்கிறாங்க. இப்ப அந்த 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 ஆள புடிச்சாங்கல்ல, இப்ப கேஸ் நடக்கணும்ல, அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்பாவும் இப்ப கோர்ட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப விசாரிக்கிறாங்க அந்த ஆள். அந்த ஆள் என்ன சொல்றான்னா, "எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். வேற எதுவுமே நான் பண்ணல. எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல." அப்படின்னு இதே சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் இப்படி சொல்றதுனால தீர்ப்பு வந்து தள்ளி வைக்கணும், தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, தீர விசாரிச்சு தான் தீர்ப்பு குடுக்கணுன்ற பேர்ல அவன வந்து எக்ஸ்கியூஸ் குடுக்குற மாரி இருக்கு. அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப வெறியேறிக்கிட்டே இருக்கு. அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த மேனேஜர் அவரும் அங்க வந்திருப்பாரு. அவருக்கு பொறுமையே இல்ல. உடனே அவரோட செப்பலெல்லாம் கழட்டி அந்த ஆள் மேல ஏறிறாரு. "உனக்கு வந்து மனசாட்சியே இல்லையா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா?" அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் அந்த டேஷ் டேஷ் போட்ட வார்த்தையெல்லாம் அவர் கோவத்துல பயங்கரமா திட்டிட்டே இருப்பாரு. இதுல காட்டுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தெரபிஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அவங்க வந்து அவங்க வேலைய அவங்க செய்ய தான் செய்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இப்ப அந்த பொண்ணு கார்ட்டூன் பார்க்குதுல, அந்த கார்ட்டூன் பொம்மையவே ட்ரெஸ்ஸா போட்டுப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் பொம்மைங்க பண்ணுவாங்கல்ல. அதாவது இந்த மால்லலாம் நின்னு பொம்மைங்க ஆடிட்டு இருக்கும்ல, அந்த மாரி அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பொம்மையிலேயே ஒ ஒரு அந்த பொம்மை கெட்டப் ரெடி பண்ணி உள்ள வந்து ஆளுங்க நிக்கிறாங்க. அப்ப வந்து அந்த தெரபிஸ்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னா, "ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அந்த கார்ட்டூன்ல வர மாரியே ஆடணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே வந்து, "நல்லா இருக்குல்ல, அத நம்ம நல்லா பண்ணிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வாய்ஸ் யாரோடதுன்னா, அந்த பொண்ணோட அம்மா வாய்ஸ். அதுக்கப்புறம் அந்த கார்ட்டூன்ல வர ஆரஞ்சு கலர் பொம்மை போகுது. அப்புறம் ஒயிட் பொம்மை போகுது. ஒண்ணு ஒண்ணா போய் டான்ஸ் ஆடுது. ஃபர்ஸ்ட் பொம்மை போகும்போது ஹீரோயின் வந்து மெதுவா தான் பார்க்குறா. வந்து எந்திரிக்கல. அப்படியே படுத்திருக்கா. அடுத்தடுத்த பொம்மை வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அந்த பாட்டும் பேக்ரவுண்ட்ல வந்து அந்த கார்ட்டூனோட பாட்டும் போட உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே எந்திரிச்சு உட்காந்துக்குது. மாறி மாறி ஒவ்வொருத்தரா வந்து ஆடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வெளிய நின்னு அவ எப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துக்கிறா. உட்காந்துட்டு அந்த கார்ட்டூன் பாட்டு கேட்டுட்டு கூடவே சேர்ந்து பாடிக்கிட்டு அந்த பொம்மை ஆடுறதுக்குலாம் கை தட்டிட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா இவ ஸ்கூல் போகும்போதெல்லாம் முன்னாடி அந்த
கார்ட்டூனை பார்த்துட்டு தான் அவள் கிளம்புறதுனால அவள் தன்னை மறந்து அதை ரசிக்க ஆரம்பித்து பார்த்துட்டு இருப்பாள். ஆடிட்டு வராங்கல்ல, அந்த ரெட் கலர் பொம்மையை திறந்து பார்த்தா அவங்க அம்மா தான் விறுவிறுத்து இருக்காங்க. அது கொஞ்ச நேரம் போட்டாலும் பயங்கரமாக வேர்க்கும்ல, அதை போட்டுட்டு நிற்கிறாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. வந்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி கோர்ட்டுக்கு போனீங்களே என்ன ஆச்சு, அவனுக்கு தண்டனை கிடச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்குன்னு அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 1 மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னோடனே, சரி இப்போ நீ வந்து இந்த மாதிரிலாம் போட்டு ஆடுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்னோட ரவுண்டு வந்துருச்சு, இப்போ நான் போய் ஆடணும். திரும்பவும் அவங்க அம்மா வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு திரும்பவும் டான்ஸ் ஆட உள்ளே போயிடுறாங்க. ஒன்று ஆரஞ்சு கலர் பொம்மை போகுது. ஆரஞ்சு பொம்மைக்குள்ளே யார் இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அந்த மேனேஜரோட ஒய்ஃப், அவங்க இருக்காங்க. ஒயிட் கலர் பொம்மை வருது. ஒயிட் கலர் பொம்மைக்குள்ளே யார் இருக்காங்கன்னா அந்த போலீஸ்கார லேடி இருக்காங்க, லேடி போலீஸ், அவங்களும் ஒரு ஆளாக வந்து செய்கிறாங்க. இது எல்லாமே அந்த பொண்ணை எப்படியாவது ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் அவங்கவுங்களால முடிஞ்ச வேலையை வந்து அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நாள் ஃபுல்லாக ஆடிட்டே அவளை ஹாப்பியாக வச்சுட்டே இருப்பாங்க. தெரபிஸ்ட் அப்பா பார்க்குறாரு. ஏன்னா அவங்களால தான் பொண்ணு வந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கா. அப்போ வந்து இன்னும் வந்து அந்த தெரபிஸ்ட் வந்து அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி இருங்க அப்படின்னு ஐடியாஸும் கொடுக்குறாங்க, டிப்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மையோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாடகைக்கு வந்து போட்டு காட்டிட்டு இருக்காங்கல்ல, அப்போ இதுக்கான காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதையும் அப்பா வந்துட்டு அதை வந்து பணம் கொடுத்துட்டே தான் இருப்பார். எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க வந்துட்டாங்களா. இப்போ அப்பாவுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, தயங்கிக்கிட்டே கேட்குறாரு, என் பொண்ணு இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா, இன்னும் 1 வாரத்துக்கு இந்த பொம்மையெல்லாம் எனக்கு வாடகைக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தேறிக்கிட்டு வரா, ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பார்க்குறாரு. அந்த அந்த கடைக்காரர் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, அப்படி டிஸ்கவுண்ட்னு பண்ண முடியாது, ஆனால் ஒரு ஐடியா வேணால் கொடுக்குறேன். எங்ககிட்ட ஒரு டேமேஜான ஒரு பொம்மை ஒன்று இருக்குது, அந்த பொம்மை வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, 1 வாரம் 10 நாள் கூட வச்சுக்கோங்க. அந்த பொம்மைக்கு வந்துட்டு நீங்கள் காசு கொடுக்க வேணாம், அந்த பொம்மையை நீங்கள் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கொடுத்தா போதுமானது, அதுக்கப்புறம் அதை நாங்கள் சரி பண்ணி வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அந்த பொம்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயினுக்கு பிடிச்ச ரொம்ப அந்த ரெட் கலர் பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மை தான் அவருக்கு கிடைக்கிது. இது போதுன்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிக்கிறாரு. அந்த டேமேஜான பொம்மை இருக்குல்ல, அதை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு வராரு. பொண்ணோட ரூமுக்கு வந்து ஹாய் சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஹாய் சொல்கிறா. தான் திரும்ப பேசிட்டா தான் அப்பா தான்றது தெரிஞ்சு அவள் பேசாமல் போயிடுவாளான்னு சொல்லிட்டு பேசாமல் அந்த பொண்ணு ஒரு ஸ்லேட் வச்சிருப்பார்ல, அதிலே எழுதி காட்டுறா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த பொண்ணு என்ன எழுதி காட்டுறான்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த லேண்டுக்கு போயிட்டாங்கன்னா நீ மட்டும் ஏன் இங்கே இருக்க, நீயும் போ அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லுது. எழுதியே பேசிக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி நான் கிளம்புறேன்னு அந்த பொம்மை போகும்போது அந்த பொண்ணு வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே மனசார அந்த பொண்ணை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்கவும் அப்பா போய் பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் செய்கிறது அவங்க ஒய்ஃபுக்கு கூட அவர் தெரியாமல் பண்ணுறாரு. இப்போ வந்தது யாருன்னா அவங்க ஒய்ஃப் தான் வந்திருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்களும் பொண்ணை தூங்க வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அதோட அப்பாவும் அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. நம்ம தேடி வரல. இப்போ தான் அம்மாவுக்கு வந்து அந்த தெரபிஸ்ட் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அவங்க 2 பேரும் தனியாக வந்து பேசும்போது அந்த தெரபிஸ்ட் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருந்தா, இதே மாதிரி விபத்து தான் என் பொண்ணுக்கும் நடந்தது. அந்த மாதிரி நடக்கும்போது அவளுக்கு வயசு வந்து 16. அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. அதனால அவளுக்கு வாழவே பிடிக்காம அவள் வாழ்க்கையவே முடிச்சிட்டா. அவள் இறந்து போன சோகத்தில் வந்துட்டு நான் கார் ஓட்டிக்கிட்டு அந்த காரோட போய் தண்ணிக்குள்ளே விழுந்து அப்படியே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நான் நினச்சேன். அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் வந்து எனக்கு என் காலே போயிடுச்சு. அதனால் அப்போ தான் எனக்கு ஒரு யோசனையே வந்துச்சு, என் பொண்ணு மாதிரி யாரும் வந்துட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை அங்கே முடிச்சுக்க கூடாது. அதனால தான் நான் தெரபிஸ்ட்டாக ஆகணும்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் படித்தேன். அதனால தான் நான் தெரபிஸ்ட்டாக ஆகி நிறையா பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு அவேர்னஸ் கொடுத்து நிறைய பொண்ணுங்களை காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் அந்த பொண்ணு தேடி வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தெரபிஸ்ட் வந்து பேசுகிறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே பேச மாட்டேங்குது. அதாவது அந்த பொம்மை கேரக்டரில் வரவங்கள்ட்ட மட்டும் பேசுது, மற்றபடி நார்மலாக மனுஷங்க யார் வந்தாலும் பேச மாட்டேங்குது. அதுவும் தெரபிஸ்ட் வந்தால் சுத்தமாக யார்ட்டையும் பேசாத மாதிரி அந்த மாதிரி இருந்துக்குது. நீ ஏன் யார்ட்டையும் பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நாங்கள் புரிஞ்சுட்டு நீ என்கிட்ட பேச வேணாம், நான் கேட்கறதுக்குலாம் இதில் எழுதி காட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணுக்கு தான் எழுதி காட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, ஊன்னு தலையாட்டுது. உடனே வந்துட்டு இன்னைக்கு என்ன டேட்டுன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு பிடிச்ச கலர் என்ன, நீ எந்த கிளாஸ் படிக்கிற, நீ எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்க. அந்த பொண்ணு அழகாக எழுதி எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கும். ஆனால் நீ திரும்பவும் ஸ்கூலுக்கு போக ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, இல்லை நான் போக மாட்டேன், ஏன்னா எல்லாருக்கும் அங்கே தெரியும் எனக்கு இப்படிலாம் நடந்துச்சுல, அதனால் எல்லாரும் என்ன ஏதாவது சொல்லுவாங்கல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுதி காட்டுது. இப்படி எழுதி ஒரு விஷயமா காட்டிகிட்டே இருக்குது. எந்த நாள் எது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அன்றைக்கி அந்த மழை பெஞ்சுதே அந்த நாள், அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு தன்னைத்தானே ஒரு மாதிரி வருத்துக்கிற மாதிரி பேசுது. அப்போ உடனே வந்துட்டு ஏன் அப்படிலாம் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே அந்த பொண்ணு அமைதியாகவே இருக்குது. இவ்வளோ நேரம் எல்லாத்துக்கும் பதில் சொன்ன அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ இந்த கொஷினுக்கு வந்து வாய் திறந்தே பதில் சொல்லுது. எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல, சாகணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அப்படி தான் தோணுது, நான் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தேன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு, குட்டி பொண்ணு அந்த மாதிரி வார்த்தையை சொல்லுது. இதை பார்த்தோன்னே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த பொண்ணோட மனசில் என்ன இருக்குது அதெல்லாம் மாற்றணும்ல, இப்போ அந்த பேட் தாட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே இவங்க நடந்துக்கிறாங்க. அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது பேச்சு கொடுத்து அந்த பொண்ணோட மனசை ஓரளவுக்கு கொண்டு வரணும்னு அவங்களும் நிறைய அடுத்தடுத்த முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கியூர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கா. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நல்ல பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அது வீடெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அந்த கிளாஸில் இருக்க
அவனுக்கு அந்த குட்டி பையன்லாம் இருக்கான்ல, அன்னைக்கு கூட அந்த கடைக்கு வந்தானே, அவனுக்கு வந்து மனசு ஒரு மாரி உறுத்தலாவே இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசியிருக்கணும், பழகியிருக்கணும். 2வது நம்ம அந்த பொண்ணுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கும் ரொம்ப ஃபீல் பண்றான். பார்த்தீங்கன்னா, அவனோட ஹோம் ஒர்க்லாம் இருக்கலாம். டெய்லி அந்த ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் டெய்லி வந்து அந்த கடை அந்த டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில ஒட்டிட்டு போறான். ஹீரோயின் அந்த பொண்ணு வந்துட்டா இத பாப்பா, அவளுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி அவனுக்கு ஏதோ அப்படி தோணுது. அந்த மாரி அவன் செய்றான். இவன் செய்றத பார்த்தோன அந்த கிளாஸ்மேட் ஃபுல்லா எல்லா பசங்களுமே என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்காக கிஃப்ட், அந்த பொண்ணுக்காக ஹோம் ஒர்க், அந்த பொண்ணுக்காக டாய்ஸ், டிராயிங்ன்னு எல்லாத்தையும் வரைஞ்சு அந்த கடை ஃபுல்லா எல்லாருமே அத ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அந்த பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து அந்த கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இந்த மாரி பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்துட்டு டெய்லி நைட் ஆனா மட்டும் யாருக்கும் தெரியாம அந்த பொம்மை ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுறாரு. ஏன்னா பகல்ல அந்த மாரி அவரால செய்யல. எல்லாரும் கண்டுபிடிச்சுருவாங்க. யாருக்கும் இது தெரிய வேணாம்னு அவர் நினைக்கிறாரு. 2வது பொண்ணுக்கும் தெரிய வேணாம்னு நினைக்கிறாரு. பகல்ல போய் பேசுனா பொண்ணு பேச மாட்றா அப்படின்றதுக்காக நைட்ல இந்த மாரி யாருக்கும் தெரியாம அது எழுதி காட்டுறதும், அந்த பொண்ணு எழுதி காட்டுறதும் இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு நல்லா தேறி வந்துட்டு இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போணும். அப்ப கிளம்பலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாலாம் ஹாப்பியா இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, "நம்ம இங்கேயே இருக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொண்ணுக்கு இங்க இருக்கிறது தான் சேஃப்டியா இருக்கு. திரும்ப வீட்டுக்கு போறதோ, கொல்றதோ அதுக்கு ஒரு பயமா வருது. அதனால அவங்க அம்மாகிட்ட அப்படி கேட்கும்போது அத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாரிலாம் பதில் சொல்லி அப்படியே நேக்கா அப்படியே பேசுவாங்கல்ல, அந்த மாரிலாம் பேசுறாங்க. அப்ப அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லக்கேஜ்லாம் எடுக்குறாரு. அப்பவும் அந்த பொண்ணுக்கு முகத்த காட்டிறக்கூடாதுன்னு குனிஞ்சுக்கிறாரு. ஃபுல்லா குனிஞ்சு எடுக்கும்போது அவர் முகமே அந்த பொண்ணுக்கு தெரியாம இருக்கு. அம்மாவும் எல்லா திங்ஸும் எடுத்துட்டே இருக்காங்க. அப்ப அம்மா வந்து கேட்குறாங்க, "நீ அப்பா கூட கீழ போறியாம்மா? நான் வரேன்னு" சொல்லும்போது, "இல்ல நான் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லுது. அப்பாவுக்கு இதெல்லாம் கேட்க மனசு ரொம்பவே இதா இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா மேல கோவம் இல்ல. ஆண்கள் மேல கோவம் வந்துருது. அதனால யார்கிட்டயுமே அத வச்சுக்க வேணாம் அப்படின்ற மாரி அத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நடந்துக்குது. புரியுது. அவர் என்ன பண்றாருன்னா, கார் அவர் தானே ஓட்டணும். கார் ஓட்டும்போது கூட பொண்ணு தன்னை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுவாளோன்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி சீட்ல பொண்ண கார்ல ஏத்திக்கிறாங்க. தான் தெரியாத மாரி அப்பா என்ன பண்றாருன்னா, ஒரு கவர் மாரி போட்டுக்கிறாரு. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மறப்பு மாரி ஒண்ணு போட்டுக்கிறாரு. அவருக்கு வந்து கார் ஓட்டிட்டே வராரு. அந்த பொண்ணு வந்துட்டே இருக்கு. அந்த அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. மூச்சு திணறலே வந்துருது. உடனே அப்பா வேகமா கார ஓட்ட ஆரம்பிச்சுறாரு. அம்மா வந்துட்டு ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ண கூட்டிட்டு மேல போ சொல்லிடுறாரு. இவர் வந்துட்டு கீழ கடைக்கு போறாரு. கீழ கடை ஃபுல்லா அந்த பேப்பர்ஸ்லாம் அந்த பசங்க ஒட்டி வச்சிருக்கிறத பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு பேப்பரா எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த குட்டி பையன் வரான். வந்த உடனே, "என்னடா அவள பார்க்க வந்திருக்கியா? மாடியில தான் இருக்கான். போய் பாரு" அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லவும், "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு ஹோப்புக்கு பின்னாடி தான் நான் வந்துகிட்டே இருந்தேன். அவ முன்னாடி தான் போயிட்டு இருந்தா. ஆனா மழை ரொம்ப பேஞ்சதுனால தான் நாங்க அவள முந்திக்கிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டோம். எப்பவுமே நாங்க அவளுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருப்போம். எப்பவும் அந்த பொண்ணு ஓரளவு சீக்கிரம் போயிரும். அவ பின்னாடி தான் அந்த மாரி நான் வந்திருந்தா அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு அப்படி நடந்திருக்காதுல்ல. நான் தான் காரணம். நான் அந்த மாரி எல்லாம் போயிட்டதுனால தான் அவ இந்த மாரி மாட்டிக்கிட்டா. எனக்கு இதெல்லாம் நினைச்சு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வயசுல அந்த பையனும் அப்படி தேம்பி அழறான். அப்பாக்கு பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இப்ப அவளும் நல்லாயிட்டா. அத பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நீ நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள கூட்டு போறாரு. இங்க வா உனக்கு சாக்லேட் வேணுமா? உனக்கு எந்த சாக்லேட் வேணுமோ அத எடுத்துக்கோ அப்படின்ற மாரிலாம் கூட்டிட்டு போய் சொல்லுவாரு. அந்த பொண்ணு வந்து கிளம்பி ஸ்கூலுக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. திரும்பி பார்க்குறாங்க. அந்த குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பெரிய பாடி கார்ட் மாரி 5, 6 பேரா சேர்ந்து நின்னுக்கிட்டு அந்த பொண்ணோட பின்னாடியே நின்னுட்டு இருக்காங்க. அத பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாரி சந்தோஷம் வருது. அதுக்கு பின்னாடி திரும்பி அந்த பொண்ணு பார்க்குது. அந்த ரெட் பொம்மை இருக்குல்ல, அவங்க அப்பா வந்து நிக்கிறாரு. அந்த பொம்மைய பார்த்தோனே இந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. உடனே சிரிச்சுக்கிட்டே கேஷுவலா அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிச்சது. அந்த பொண்ண இப்ப ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது அந்த மேனேஜரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் அந்த பொண்ணு பின்னாடியே வராரு. அந்த பொம்மை கூடவே வர்றதுனால அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கையோ இருக்க மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் கிட்டலாம் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட எந்த ஆண் டீச்சர்ஸும் போகாம பார்த்துக்குங்க. அவ ரொம்பவே பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்குங்க. வேற எத பத்தி பேசக்கூடாது, கொள்ளக்கூடாது. அது அப்படின்ற மாரிலாம் அந்த டீச்சர்ஸுக்கும் பசங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப பொண்ணு கூட அதிகமா நேரத்த செலவிடுறாரு. அந்த பொண்ணோட பேக்ல நிறைய சாக்லேட்ஸ் வைக்கிறது, கிஃப்ட் வைக்கிறது, அந்த பொண்ண சர்ப்ரைஸ் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாமயே நிறையவே அப்பா பண்ணிட்டே இருப்பாரு. அதாவது அப்பா தான் பண்றாங்கன்னு தெரியாத மாதிரியே. தெரபிஸ்ட் கிட்ட வந்து அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் 2 பேருமே போய் பேசுறாங்க. அப்ப அவங்க நிறைய ஐடியா குடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க. அவங்களும் நிறைய ஐடியாஸ் குடுக்குறாங்க. அதுபடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது கூட கொஞ்சம் அப்செட் ஆனா கூட அவங்க அப்பா அந்த பொம்மை வேஷம் போட்டவரு இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்க மொத்த நேரமும் அங்க வெளிய கிரவுண்ட்லயே நின்னுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் டல் ஆகும்போது திரும்பி பார்க்கும்போது ஜன்னல் வழியா ஒரு டான்ஸ் ஆடுவாரு. அத பார்த்தோனே அந்த பொண்ணுக்கு திரும்ப குஷி ஆயிடும். அது பாட்டுக்கு நிம்மதியா இருக்கிற மாரி அவங்க அப்பா சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. டெய்லி ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த பசங்க இருக்காங்கல்ல, அந்த 4 குட்டி பசங்க அவங்க பின்னாடியே வராங்க. இந்த பொண்ணுக்கு டெய்லி நம்மளுக்காக வராங்கன்றது இப்ப தெரிஞ்சிருது. ஆனா பேசினா பேச மாட்டாளோன்ற மாரி பயந்துட்டு நிப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் வந்து வாங்கிக்கிறாங்க. இப்ப எல்லா பசங்களுமே இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இப்ப அந்த ஆண் அப்படின்ற ஒரு பயம் போய் எல்லார்கிட்டயும் சகஜமா பேச ஆரம்பிக்கிறா அந்த பசங்க கிட்ட. அப்பவும் இப்ப வரைக்கும் அப்பா வந்துட்டு இன்னும் காலையிலயும் சாயங்காலம் அந்த பொண்ணுக்காக அந்த பொம்மை ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டே அந்த பொண்ணுக்காகவே போயிட்டு வந்துட்டே தான் இருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பொம்மைய கிட்ட கூப்பிடுது. உடனே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா போல
போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்து அப்படியே வேர்த்து அந்த பொம்மை போட்டு வேர்த்து தானே கொட்டிட்டு இருக்கும். வேர்த்து கொட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பயமா இருக்கு. யாரும் கண்டுபிடிச்சிட்டாலும் ஒரு வேளை அப்பான்னு சொன்னா பேசாம போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாரு. அந்த பொண்ணு அவர கிட்ட கூட்டிட்டு, "நீ யாரு? என் அப்பா தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவருக்கு பதில் சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு. தயங்கி தயங்கி ஆமான்னு சொல்லிடுறாரு. "நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த பொம்மை வேஷம் போட்டுட்டு நீ இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு ரொம்ப அழுகையே வர ஆரம்பிச்சிருது. "நீ இதே மாரி இருக்கியே, இந்த ட்ரெஸ் போட்டிருக்கியே, உனக்கு வேர்க்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அந்த பொண்ணு. அதோட அப்பாவுக்கு எதுவும் பதில் சொல்லவே முடியல. அது உடனே கைய பிடிச்சிட்டு, "வா நம்ம கடைக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவ கடைக்கே கூட்டிட்டு வந்துருது. அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாம தானே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கடைக்கு கூட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அவர கீழ உட்கார வச்சுட்டு அவரோட மேல அந்த மாஸ்க்க கழட்டும்போது அவங்க அம்மா பார்க்குறாங்க. இவர் இதெல்லாம் பண்றாரான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அவரு வேர்த்து கொட்டிட்டு இருக்காருல்ல, அந்த கைய வச்சு அந்த பொண்ணு அந்த குட்டி கைய பிஞ்சு கைய வச்சு அவங்க அப்பாக்கு அந்த வேர்வையெல்லாம் தொடச்சு விடுது. தொடச்சு விட்டுட்டே வந்து ஐ லவ் யூ பா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு உலகமே தனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி அவர் அவ்ளோ ஃபீல் பண்றாரு. நார்மல் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப போலீஸ்லேருந்து ஹையர் ஆஃபீசர் வந்து அவங்க அப்பாவ கூப்பிட்டு அனுப்புறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க வந்துட்டு அந்த அந்த கொடூரமானவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, எனக்கு சுயநினைவு இல்ல, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், இப்படியே மாரி சொல்லிட்டே இருக்கான். அதனால சரியா அவன் ஸ்டாண்டர்ட் எதுவும் சொல்லாதனால அவன் ஒவ்வொரு நாள் ஹியரிங் வாங்கி வாங்கி போயிட்டே இருக்கான். இப்போ உங்க பொண்ணு வந்து வந்து அவன தான் அடையாளம் காட்டினா மட்டும் தான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இல்லாட்டி ஒரு 10 வருஷத்துலயே அவன் திரும்ப வெளிய வந்துருவான் அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. இப்போ உங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவமா வருது. என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ண வந்து பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நீங்க ஆள அடையாளம் காட்ட திரும்பவும் கூப்பிட்டீங்கன்னா, அவளோட மனநிலை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவாரு. இந்த 10 வருஷம் கழிச்சு வெளிய வரும்போது என் பொண்ணுக்கு என்ன வயசாயிருக்கும்? 20 வயசு கூட ஆகியிருக்காது. அந்த டைம்ல அவன் திரும்ப வெளிய வந்தான்னா, இன்னும் எத்தன பொண்ணுங்கள இந்த மாரிலாம் பண்ணுவான்? ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? அவன் என் பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடுறீங்களா? இல்ல அடுத்தடுத்த பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாட பார்க்குறீங்களா? அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்துல பேசுவாரு. இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, நம்ம என்ன செய்ய முடியும்? சட்டங்கள் அப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த கிரிமினல பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பா வருவாரு. வந்துட்டு, "நீ எதுக்குடா அப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் அப்பவும் நடிப்பான். இந்த மாதிரி வந்துட்டு, "எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன், படுத்து தூங்கிட்டேன். வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். கூட பரவால்ல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. வேணும்னா என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இல்லாட்டி எனக்கு ஏதாவது ஆஃபர் மாரி வேணா குடுத்துருங்க. நீங்க எது பண்ணாலும் சரி. இல்லாட்டி நான் உங்க மேலயே இது பண்ணுவேன். நான் வெளிய கொஞ்ச நாள்ல வந்துருவேன். நான் தெரியலன்னு சொல்லும்போது நீங்க என் மேல கேஸ் குடுத்தீங்கன்னா, நான் உங்க மேலயே நஷ்ட ஈடு போடுவேன். அப்படி இப்படின்ற மாரிலாம் திமிரா வேற பேச ஆரம்பிச்சுருவான். உடனே அந்த கண்ணாடி டோரும் கூட பார்க்காம கீழ இருந்த சேர் எடுத்து அவங்க அப்பா உடைக்க ஆரம்பிச்சுட்டு, "நீ வெளிய வாடா உன் கதைய நானே முடிக்கிறேன்ற" மாரி அவர் பயங்கரமா அங்க கோவப்பட ஆரம்பிச்சுருவாரு. இதெல்லாம் வந்துட்டு வீட்ல வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது, அவங்க ஒய்ஃபும் அதான் சொல்லுவாங்க. "அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன வயசாயிருக்கும்? இதெல்லாம் நியாயமே கிடையாது. இது மாரி நடக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத, இந்த பொண்ணு ரூம்ல இருந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டே தான் அந்த பொண்ணு இருந்துட்டு இருக்கும். அப்ப அப்பா என்ன சொல்வாருன்னா, "அவனுக்கு மட்டும் கம்மியான தண்டனை கிடைச்சா, அவன் மட்டும் திரும்ப வெளிய வந்துட்டான்னா, அவன நானே உண்டில்லன்னு பண்ணிடுவேன்." அப்படி இப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லுவாரு. கூட்டிட்டு போனா தானே அவனுக்கு அதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப மறுநாள் அந்த கோர்ட் சைடு தான் காட்டுறாங்க. யாருக்கும் தெரியாம அந்த பொண்ண வந்துட்டு ஒரு மரப்புல வச்சு தான் கூட்டு வராங்க. யாருக்கும் தெரிஞ்ச ஃபோட்டோ எடுத்து அப்படிலாம் பண்றாங்கல்ல. அதனால அந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு யாரும் படாத மாரி கூட்டிட்டு வராங்க. கோர்ட்டே இப்ப அமைதியா இருக்கு. இப்ப என்ன ஜட்ஜ்மென்ட் கிடைக்க போறோம்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்க்ரீன்ல வந்துட்டு எல்லாரோட ஃபோட்டோஸும் காட்டுறாங்க. அந்த கிரிமினல் ஃபோட்டோஸ. கரெக்ட்டா அந்த பொண்ணு வந்து அதே ஆள கரெக்ட்டா அடையாளம் காட்டிடுறா. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அந்த கிரிமினலுக்கு ஒரு வக்கீல் இருக்காருல்ல, அவரு கிரிமினல் தானே. அவர் வந்து கேட்பாரு, "அன்னைக்கு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தானா உனக்கு தெரியுமான்னு?" அந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி ஒரு கேள்விய கேட்பாரு இந்த ஆளு. அந்த பொண்ணு இப்படி குனிஞ்சுக்கிட்டே தலையாட்டிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா, போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண இப்ப உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த மிருகத்த கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, "நான் ஒரு இன்னோசென்ட். எனக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தது தான் உண்மை. வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த மாரி ஒரு தப்பு செஞ்சுட்டா எனக்கு தூக்கு தண்டனை குடுப்பீங்கன்றது கூடவா எனக்கு தெரியாது. அதனால என்ன பார்த்து தண்டனை குடுத்து என்ன மன்னிச்சு விட்டுருங்க." அப்படின்ற மாரிலாம் பயங்கரமா ஒரு டிராமா போட ஆரம்பிச்சுருவான். இப்ப கோர்ட்ல உள்ள மொத்த பேருமே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஜட்ஜ்மென்ட் குடுக்குற ஜட்ஜ் வந்து குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, "இப்ப அவன் தப்பு பண்ணிட்டான்றது உறுதியாயிடுச்சு. அவனுக்கு வந்து என்னதான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும், நம்ம என்ன சட்டங்கள் என்ன இருக்கோ அதுபடி தான் நம்ம தீர்ப்பு குடுக்க முடியும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் அவன் தப்பு பண்ணது உறுதிதான். உண்மைதான். ஆனா அவன் வந்து நார்மலா இருக்கும்போது அவன் தப்பு பண்ணல. அவன் வந்து சுயநினைவு இருக்கும்போது அவன் தப்பு பண்ணல. அவன் இந்த மாரி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும்போது தான் அவன் தப்பு பண்ணான். அதாவது அவன் மனுஷனா இருக்கும்போது பண்ணல. அதனால வந்துட்டு இவனுக்கு தண்டனை வந்து 12 வருஷம் வந்து அவனுக்கு ஜெயில் தண்டனை குடுக்குறேன்." அப்படின்ற மாரி தீர்ப்பு சொல்லிடுறாரு. கேட்டவுடனே அம்மாவும் கதறி கதறி புலம்பி புலம்பி அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும். இப்ப அப்பா வந்து பொறுமை இழந்து அதாவது ஜட்ஜும் வந்து இதான் ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இப்ப அப்பாவுக்கு வேற வழி தெரியல. செம்ம கோவம் வந்து அங்க ஒரு நேம் போர்டு மாரி இருக்கும்ல, அது வெயிட்டர். அத எடுத்து அவன அடிச்சே முடிச்சிடலாம் கதைன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பொண்ணு வேகமா ஓடி வந்து அவங்க அப்பாவோட கால புடிச்சுக்குது. புடிச்சுட்டு அது ஒரு பக்கம் அழுது, "வேணாம் அப்பா, நம்ம இங்கேருந்து போயிரலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறி கதறி அழுது. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ண தூக்கிட்டு அப்பா வந்துடுறாரு. இப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இப்ப ரெடி ஆகி ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப தம்பி பாப்பா பொறந்திருக்கு. பொறந்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் அந்த பாப்பாவ வந்து வெல்கம் பண்றாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கும் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் மறந்துட்டேன். இப்ப ஆண்கள் மேல உள்ள கோவம் அதெல்லாம் அவளுக்கு இல்ல. அந்த பையன பார்த்தீங்கன்னா, குட்டி பையன பார்த்தீங்கன்னா, அழகா வரவேற்கிறாங்க. இப்ப என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா என்ன சொல்றாருன்னா, "என் பொண்ணுக்கு நான் தான் ஹோப்ன்னு பேர் வச்சேன். ஆனா பையனுக்கு அம்மாவோட சாய்ஸாவ தான் வைக்கணும்னு" சொல்லும்போது, அம்மா என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு
பையனுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கூட அழகா சேர்ந்து விளையாடுறா. டாய்ஸ் எல்லாம் வச்சு வச்சு சேர்ந்து விளையாடுறா. சந்தோஷமா அவ இருக்கா. இப்ப இந்த படத்தோட இதே வந்து எப்படின்னா, ஹோப், ஹேப்பி அப்படின்ற எண்டோட அந்த படத்த முடிக்கிறாங்க. ஆனா, இவனுக்கு குடுத்த தண்டனை வந்து சரியான தண்டனை எனக்கு படல. இப்படிதான் இந்த கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், நல்லாவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.